நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் விமர்சகர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு சொன்னாங்க. இப்போ திமுக இந்தியா கூட்டணியில இல்ல. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு 10 வருஷமா டிராவல் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சியா தாவேகா பக்கம் போயிடுச்சு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளும் அபிஷியலா திமுக கூட்டணி விட்டு வெளியேறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. 1ஆம் தேதி அபிஷியலா தாவேகா தலைமையிலான கூட்டணி அமையப் போகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அமையப் போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதை எப்படி பாக்குறீங்க? சமூக நீதி முற்போக்கு கூட்டணியுடைய கேண்டிடேட்டா வேட்பாளராக தான் பிரவீன் சக்கரவர்த்தி தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு ராஜ்யசபாவுக்கு போறதுக்கு. ஆனா உடனடியே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னாங்க அப்படி ஒரு கூட்டணியிலே நாங்க இல்லைன்னு சொன்னாங்க. அது அந்த தேதியில் அந்த கூட்டணி உருவாகல. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. கம்யூனிஸ்டுகள் என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு நாங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஆனா விசிகாவும் முஸ்லீம் லீகும் ஏற்கனவே இந்த இதுல மந்திரி சபையில இடம்பெற்றதுக்கு அப்புறம் நாங்க இந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க தாவேகா கூட்டணி தான் போகணுங்கிறது தான் நிதர்சனம். இது அடுத்து இவர் மதிமுகல இருந்து வைகோ சொல்லியிருக்காரு. இப்போ வைகோவுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய கிரீவன்ஸ் ஒன்று இருந்தது. தமிழ்நாட்டில் திமுகவில் இவருக்கு அடுத்தபடியா, கலைஞருக்கு அடுத்தபடியா மக்களை ஈர்க்கக்கூடிய மாபெரும் பேச்சாளர் நான் தான். ஆனா எனக்கு இவர் என்கரேஜ் பண்ணாம தன்னுடைய மகனை என்கரேஜ் பண்றாரு அப்படின்னு அவருக்கு ஒரு கிரீவன்ஸ் இருந்தது. ஆனா கலைஞருக்கு ஒரு பெரியார் நம்ம சொல்ல பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் கௌதம புத்தரோ பெரியார் போன்ற ஒருவரோ தோன்ற முடியும், அல்லது வள்ளலார் போன்ற ஒருவரோ தோன்ற முடியாது. பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் அவங்க ஏரியால தோன்ற முடியும். அதே மாதிரி அரசியல் நுட்பத்திலையும் ராஜதந்திரத்திலையும் தமிழ்நாட்டுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறைதான் கலைஞர் போன்ற ஒருவர் தோன்றுவார். ஏன் சொல்றேன்னா, இவர் வைகோவை பத்தி அவர் சரியா கணிச்சு வச்சிருந்தார். இவர் பொதுமக்கள்கிட்ட நம்முடைய பார்ட்டியை நல்லா வளர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். ஆனா இவற்றை நிதானம் கிடையாது. இந்த ஒரு கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடிய செயல்களை கூட உணர்ச்சி வேகத்துல செஞ்சிருவாரு. ஒரு கள்ளத்தோணி வழியா ஸ்ரீலங்காவுக்கு போய் பிரபாகரனை பார்த்துட்டு வர்றதுங்கிறது திமுக மேலேயே ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கான ஒரு காரியம். அதை அவர் பண்ணாரு. ஆனா வைகோ பண்ணது என்ன? பிரபாகரனை பார்க்கணும், தமிழீழ விடுதலை போர் வீரர்களை பார்க்கணும். இது யாருமே இங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க திமுகவுடைய ஒரு வலிமை மிக்க தலைவர்ல ஒருத்தராக இருந்துகிட்டு அதை பண்ணக்கூடாது. இந்த உணர்ச்சி வசப்பட்டு பண்றதுங்கிறது வைகோட்டு உண்டு. அப்ப இவர் கலைஞருடைய கணிப்பு இப்படி இருக்கலாம், இப்படி வசப்படுற ஒருத்தரை எனக்கு அடுத்த வாரிசா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வைகோவுடைய பல பொது மேடைகள்ல கண்ணீர் விட்டு கதறுவாரு. அது ஒரு தலைவனுக்கு அழகில்லை. அப்படி மக்களை ஈர்க்கலாம் அந்த கண்ணீர், ஆனா அது ஒரு தலைவனுக்கு அழகில்லை. இது மாதிரி பல விஷயங்கள். இதுக்கு நேர் எதிரான குணம் உள்ளவர் ஸ்டாலின். அவர் அது மாதிரி உணர்ச்சி வசப்படுறது நீங்க பார்க்கவே முடியாது. நான் 3-4 தரம் அவரை பார்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம். நாங்கள்லாம் நான் சொல்றேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் ப்ராடக்ட் மேனேஜர் கிடையாது. அதாவது இப்போ போலீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரைம் டிடெக்ஷன், கிரைம் இன்வெஸ்டிகேஷன், லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ், சட்ட ஒழுங்கை பார்ப்பது, குற்றத்தை தடுப்பது, இந்த ரெண்டும் அவங்களுடைய மெயின் ஒர்க்கு. இது சம்மந்தமாக தான் அவங்களுடைய எல்லா வேலையுமே இருக்கும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா வரி வசூலிப்பது. அவங்க அந்த சப்ஜெக்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அதை பண்ணுறோன்னு. இப்போ ஐஏஎஸ் பொறுத்த மட்டும் ஒவ்வொரு 3 வருஷமும் நாங்கள் மாறிக்கிட்டே இருப்போம். விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வேலை பார்த்துருக்கேன். அடுத்து ஹோம் மினிஸ்டரில் வேலை பார்த்து இதை சொல்லிக்கிட்டே போகலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்டில் 10 வருஷம் இருந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நாங்கள் ப்ராடக்ட் மேனேஜர் கிடையாது, நாங்கள் மேன் மேனேஜர். எங்களுக்கு நல்ல திறமையாகவும் சின்சியராகவும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை பார்த்தாருன்னா மனிதர்களை அசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு அதிகமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் இவரை 3-4 தரம் பார்த்துருக்கேன். ஒரு தடவை நான் பார்த்தபோது அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான். அப்போ அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. அவர் பார்க்கணும்னு சொன்னாருன்னா கட்சி அலுவலகத்துக்கு வர வேண்டாம். அவர் ஒரு தலைமைச் செயலாளர் பதவியில் அந்தஸ்துல இருந்து ரிட்டையர் ஆனவர். நான் வீட்டில் அவரை சந்திச்சுக்கிறேன்னு அவரே சொன்னார். நான் அவரை பார்க்கணும்னு தான் சொல்லியிருந்தேன். அவன் கட்சியில் வர சொல்லி தான் நான் மறுத்திருப்பேன், வேணான்னு இருப்பேன். ஆனால் அவரை கூப்பிடவே இல்லை. நான் 4 மணிக்கு வர சொல்லியிருந்தவர் 4:10க்கு என்னை பார்க்கறதுக்கு வந்தார். அவர் அந்நேரம் முதலமைச்சராக இருக்கார். வந்தவர் என்கிட்ட என்ன சொல்றாரு, வந்தவுடனே தாராளமாக பேச்ச ஆரம்பிக்கலாம். அவர் என்கிட்ட சொல்றாரு, இல்லை குடும்ப உறவுகள் வந்துட்டாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக போச்சு. இந்த அப்பாலஜி அவருக்கு தேவையா? நிச்சயமா தேவை கிடையாது. ஆனா அதுதான் அவருடைய இயல்பு. நான் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. நான் இன்னொரு ஸ்டேட்ல இருந்து சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல ரிட்டையர் ஆனேன். இந்த ஸ்டேட் நான் யாரு?
ஆனா அப்படி பார்ப்பார். எல்லாத்தையுமே அவர் அது மாதிரி பேசுவார். வைகோ வந்து தன்னுடைய தொண்டருக்கு முதற்கொண்டு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உள்ளவர். ஆனால் இந்த உணர்ச்சி வசப்படாமை அப்படிங்கிறது அவர்கிட்ட கிடையாது. இப்போ அடுத்து வந்து என்னாச்சு, வைகோவோட இன்னொரு ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்ன்னு சொல்லலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அவருக்கு வந்து 4% இருந்து 6%க்கு மேல ஓட்டு வரல. அவர் என்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, முடியல. அப்போ ஒரு சிறிய கட்சியா இருக்கும்போது அந்த கட்சி தொடர்ந்து வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னா, நம்ம வந்து கூட்டணி கூட தான் இருக்கணும். தனியா நின்னு வெற்றி பெற முடியாது. அந்த கூட்டணி கூட இருக்கணுங்கிறதுல அவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? எந்த கூட்டணி கூட வேணாலும் சேர்ந்துக்குவாரு. முதல்ல ஏடிஎம்கே கூட சேர்ந்தாரு. அடுத்து எந்த திமுகவை எதிர்த்து இவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினாரோ, அந்த அவருக்காக வேண்டி ஒரு 4 இளைஞர்கள் வந்து உயிரை மாச்சிக்கிட்டாங்க. வைகோ வந்து டிஎம்கே இருந்து வெளியில வரும்போது. அடுத்து வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அடுத்து ஒரு காலத்துல அவர் வந்து 2014 இவர் கூடயும் கூட்டணி வச்சாரு. பிஜேபி கூடயும் கூட்டணி வச்சாரு. அந்த கூட்டணியில் ஜெயிச்சு எம்பி ஆகி அடுத்த நாளே அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டாரு. அதுக்கு ஒரு சரியான காரணம் அவர் கிடைச்சது. இவர் வந்து ஸ்ரீலங்கா அதிபரை வந்து தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்து இவர் கூப்பிட்டிருந்தார். பிரதம மந்திரி. அதை ராஜபக்சேயை கூப்பிடுறீங்க, அவர் எங்களுடைய இனத்தை அடித்தவர்னு சொல்லி ஏன்னா அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ரொம்ப கரெக்டா பண்ணுவார். இன்னைக்கு உள்ள தேதிக்கு இவங்க பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும். அப்ப அந்த கூட்டணியோடு சேருவோம். இன்னொன்னும் தெரியும், பிஜேபி வந்து ஆன்டி தமிழ்நாடு அவங்களுடைய பிரின்சிபல். ரொம்ப நாளே கூட்டணியை அவங்க கூட வச்சுக்கிட்டு கச்சேரி நடத்த முடியாது. அதனால ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் கூட்டணியை முடிச்சுக்குவோம். அதுக்கு ஒரு நல்ல காரணம் கிடைச்சு முடிச்சுக்கிட்டார். திமுகல நான் சொன்னேன், ஸ்டாலின் வந்து மனிதர்களை எடை போடுவதில் ரொம்ப பெரிய ஆளு. இவர் ஒரு தடவை என்ன பண்ணாரு, அந்த 4 இதை வச்சு ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சாரு. அமைச்சு இவங்க ஜெயலலிதா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு, திமுகவை தோற்கடிக்கிறதா என்னுடைய எய்மா இருந்தது, நான் அதுல வெற்றி கண்டு விட்டேன் அப்படின்னாரு. கன்னியாகுமரி முடிஞ்ச உடனே. இது ஸ்டாலினுக்கு தெரியும், இவர் வந்து இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணுவார்னு. அவர் ரொம்ப ராஜதந்திரமா இவருக்கு எம்பி போஸ்ட்டை கொடுத்து, அவங்களுடைய ராஜ்யசபா எம்பி போஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அஷ்யூர் பண்ணிட்டாரு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார் ஸ்டாலின் தெரியும். அப்போ ஒரு எம்பி போஸ்ட் நமக்கு வருது, இங்கேயும் வந்து நமக்கு வந்து இந்த கூட்டணி ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டணி கூட இருந்தார். தொடர்ந்து அடுத்து வந்து தன்னுடைய பையனை வந்து இதுல வந்து திருச்சியில வந்து நிக்க வைக்கிறது கேட்டார். இப்ப ஸ்டாலினுடைய பெருந்தன்மை அதில் புரிஞ்சுக்கணும், வெறும் அரசியல் மட்டும் கிடையாது. திருநாவுக்கரசர், காங்கிரஸை சேர்ந்த திருநாவுக்கரசர் 2014 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தமிழ்நாட்டிலேயே அதிக மார்ஜின்ல வெற்றி கண்டவர் வந்து திருநாவுக்கரசர் தான். அவருக்கு மறுக்கப்பட்டது, மறுத்து இவருக்கு கொடுத்தாங்க, துரை வைகோ கொடுத்தாங்க அந்த இடத்த வந்து. இது வந்து அரசியலையும் மீறிய ஒரு பெருந்தன்மையான செயல் செஞ்சு அவர் வந்து எம்பி ஆக்குனாங்க. மறுபடியும் இவருக்கு கேட்ட பொழுது ரொம்ப பொலைட்டா வந்து சொல்லப்பட்டது, இல்ல நாங்க ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் பேருக்கு அஷ்யூர் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு விஜயகாந்த் பார்ட்டிக்கு வந்து அஷ்யூர் பண்ணி தேமுதிக சொல்லியிருக்கோம், வார்த்தையை காப்பாற்றணும், ரெண்டையுமே மற்றவங்களுக்கு கொடுத்துட முடியாது எங்க கட்சிக்கு இல்லாம, எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் ஏத்துக்கிட்ட மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஆனா அடுத்து வந்து சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா இவர் சந்தர்ப்பவாதி தான். அந்த சின்ன கட்சிகள் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறத தவிர வேற வழி கிடையாதுங்கிறது உண்மை. ஆனா அந்த சந்தர்ப்பவாதம் அடிப்படை கொள்கைகளிலிருந்து மாறாம இருக்க வரைக்கும் அந்த சந்தர்ப்பவாதத்தை மக்கள் ஏத்துக்குவாங்க. இப்ப ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்காம இருந்தா, ஒருத்தங்க ஏடிஎம்கே கூட இருந்தாலும் சரி, டிஎம்கே கூட இருந்தாலும் சரி, அடிப்படை கொள்கை தானையா அப்படின்னு சொல்லி ஏத்துக்குவாங்க. இவர் இன்னைக்கு வந்து இவங்க வந்து தாவேகா வந்து பலமுள்ள கட்சியா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு. காரணங்கள் சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. 4 சீட்டு கொடுத்தாங்க. 3 சீட்டு வந்து டிஎம்கே சிம்பல்ல, 1 சீட்டு உங்க சிம்பல்ல கண்டெஸ்ட் பண்ணுங்க சொன்னதுக்கு அப்புறமும் இவரே தான் முடிவெடுத்து சொன்னாரு அப்படின்னு செய்தி வந்தது. இல்ல 4லையுமே வந்து நீங்களே வந்து உங்க இதுல உதயசூரன் சின்னத்திலே போட்டி போடட்டும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து சொல்றாரு கைகள் இருக்கப்பட்டு விட்டன அப்படின்லாம் வரிசையா ஏதோ காரணங்கள் சொல்லிக்கிட்டே போறாரு. வெளியில போறதுக்கு ஒரு காரணம் வேணும், அந்த காரணத்தை சொல்றாரு. ஆனா வைகோ வந்து அரசியல் நாகரிகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டவராக நடந்து கொண்டார் இதுல, அப்படிங்கிறதா உண்மை. கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் கூட ரொம்ப நாள் இருந்தார். அது ரொம்ப நாள் இருந்த ராதாகிருஷ்ணன் வந்து மனசு நொந்து போயிட்டு போனாரு. போய் அவர் வந்து இப்போ ஒவ்வொன்றா எழுதிக்கிட்டு இருக்காரு, இவரை பற்றி வரிசையா எழுதிக்கிட்டு இருக்காரு. 2 வன்னியர் கொடுத்தீங்க, 2 இவங்களுக்கு கவுண்டர் கொடுத்தீங்க. ஆனா நான் கேட்கும்போது இல்ல 2 நாயுடு இருந்தா சரிவிட்டு வராதுன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு வாய்ப்பு மறுக்க, வரிசையா சொல்லிக்கிட்டே போறாரு. வைகோவுடைய அதாவதுங்க அவர் வந்து ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக திமுக இருந்தார். அப்ப அவர் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் எதிர்பார்த்த ஆதரவு மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு பாலிட்டிஷியனுக்கு சர்வைவல்னு ஒன்று இருக்கு. அரசியலில் தொடர்ந்து நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இப்படி மாறுபட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு சீட்டு தானே கேட்டார் இதுல வந்து கலைஞர்கிட்ட வந்து. அந்த ஒரு சீட்டை கேட்டு, அதாவது ஒரு சீட் அதிகமா கேட்டாரு, இழுத்துக்கிட்டே இருந்தாரு.
கடைசி வரைக்கும் ஒத்துக்கிடாம இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல டிஷ் பண்ணிட்டு ஏடிஎம்கே பக்கம் போயிட்டார். ஒரு எலெக்ஷன் நம்ம பார்த்தோம். அதனால வைகோவுடைய அரசியல் நிலைப்பாடுல வந்து அடிப்படை நாகரிகம் இருக்கதா வந்து சொல்ல முடியாது. இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் தான். இன்னைக்கு வந்து அற்ற குளத்து அருநீர் பறவைகள்னு சொல்லி நம்ம இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. குளம் வத்தி போச்சுன்னா பறவைகள்லாம் அந்த இடத்த விட்டு போயிடும். இது கண்ணதாசன் ஒரு பாட்டுல கூட சொல்லியிருக்காரு. எங்க ஊர் ராஜா ஏதோ ஒரு படம், அதுல சிவாஜி பாடுவார், குளத்துல தண்ணி இல்ல, கொக்கும் இல்ல, மீனும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை, நமக்கு வாழ்க்கை இது பண்ணிச்சுன்னா பெத்த பிள்ளையே கூட நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பாடுவார். அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இதை விட்டு போறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்டாலின் வந்து நாகரிகமாக இவர்களை நடத்தினார் என்பதும் உண்மை. இன்று வரை அந்த நாகரிகத்தோடு தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை. அந்த ஸ்டாலினிடம் இருக்கின்ற நாகரிகம், பேச்சிலும் செயலிலும் இருக்கிற நாகரிகம் திரு வைகோ அவர்களிடம் இன்று இல்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. திமுக தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு நாம எடுத்துக்கிறதா, இல்ல திமுக மீண்டு வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நாம இத பாக்குறதா? திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அருமையான வாய்ப்பு திமுக கிடைச்சிருக்கு தான் நான் நினைக்கிறேன். ஆனா திமுக இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் இருக்கணும்னா திமுகவுக்கு உள்ள சில மாறுதல்கள் வந்து அடிப்படையை வந்து செய்யணும். 30 வருஷமா மாவட்ட செயலாளராக உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க இந்த பழைய நட்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக, மரியாதையின் காரணமாக அவங்கள தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தால் இளைஞர் கூட்டம் வந்து ஏமாற்றம் அடைவார்கள். திமுகவுக்குள்ளே இன்னைக்கு அப்படிப்பட்ட குமுறல்கள் இருக்கு. அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். உதயநிதி வந்து எந்த ஒரு இதுலையும் வந்து அட்வர்சிட்டிலையும் ஒரு நன்மையும் இருக்குங்கிற மாதிரி ஸ்டாலின் தோத்ததுல வந்து திமுக கிடைச்ச நன்மை என்னன்னா, உதயநிதி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ரொம்ப எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ண முடியும்னு காமிச்சிட்டாரு. இது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லது இந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு இளைய தலைமுறை இன்னைக்கு வந்து தலையெடுத்துட்டாங்க. இவர் வந்து காட்ஃபாதரா, கட்சிக்கு தலைமை உள்ளவரா ஸ்டாலின் வந்து வழி நடத்துவார் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் அதே சமயம் திமுகவில் வந்து உட்கட்சியில பல மாறுதல்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதை செஞ்சுட்டாங்கன்னா திமுக சந்திக்காத சோதனையா, அந்த சோதனை தான் மீண்டு வரலையா, இதுல இருந்து அவங்களால மீண்டு வர முடியும். இப்ப கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க, ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிறது கொள்கைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணாம இருக்கிற அளவுக்கு அதை வந்து மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாட மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த நம்பிக்கையோட இவங்க விஜய் பக்கம் போறாங்க? இனிமேல் விஜய்க்கு தான் வந்து ஃபியூச்சர் இருக்கு, அரசியல் ஃபியூச்சர் இருக்கு. அப்ப அந்த போட்ல நம்ம பிரயாணம் பண்ணாதான் நமக்கும் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலயா? ஏன்னா இதே விஜய தேர்தலுக்கு முன்னால பாஜகவுடைய கள்ளக்குழந்தை அப்படின்னு விமர்சித்த இந்த கட்சிகள், இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரடியாகவும், மறைமுகமாகவும் ஒன்றிய பாஜகவுடைய அஜெண்டா பலவற்றை வந்து தமிழ்நாட்டுல நிறைவேற்றக்கூடிய சம்பவங்களை நாம பார்க்கிறோம். ரொம்ப வலிமையான ஒரு எதிர்ப்பு, நியாயமா தங்களை வந்து கொள்கை ரீதியாக ரொம்ப மதசார்பற்ற முற்போக்கு கொள்கை உடைய கட்சிகள்னு சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள் தான் வந்து கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்ணோம். ஆனா அவங்க கிட்டயே ஒரு சுணக்கம் தெரியுதே, ஒரு தயக்கம் தெரியுது. இதை எப்படி பார்க்கிறது? அரசியல் இல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டு மக்கள் கடந்து போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வெளிப்படையான இந்த குதிரை பேரத்தை மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்தது இடைத்தேர்தல் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு மினி தேர்தல் மாரி தான் நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கூட எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. அப்போ வரக்கூடிய அந்த தேர்தல்ல மக்களுடைய பார்வை எப்படியா இருக்கும்னு மக்கள் இதையெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னு நான் நினைக்கல. அப்படி நான் நினைக்கல. இப்ப விஜய் வந்து அண்ணா வந்து என்னுடைய தலைவர்ன்றாரு. அவர் யாரை விட்டு வச்சாரு? எல்லாரையுமே தன் தலைவர், கலைஞர் ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரையுமே தன் தலைவன்றாரு. ஜெயலலிதாவை முதற்கொண்டு அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு இன்னைக்கு. அப்போ மக்களை பொறுத்த மட்டும் இவர் வந்து இப்ப தாவேக்கா வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? டிஎம்கே மைனஸ் உதயநிதி அண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறாரு தாவேக்காவை பத்தி. அப்ப மக்களை பொறுத்த மட்டும் இதுல எந்த வித்தியாசம் இல்லையே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ரொம்ப விவரமா வந்து பார்ப்பாங்கன்னு என் நம்பிக்கை இல்லை. ஆனா யார் யாரெல்லாம் இவர் கட்சிக்குள்ள இன்னைக்கு ஓடி ஓடி முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றாங்களோ அவங்கள்லாம் இவரால் பழந்தின்று கொட்டை போட்டவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள். இவரால திமுக, அதிமுக ரெண்டும் இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நான் திமுக பத்தி அதிகம் பேசுறேன். திராவிட கட்சிகள் ரெண்டுமே சரியில்லை அப்படின்னு சொன்னவர் தான். அப்போ அவங்களாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு சார். ஆமா, கல்லாப்பெட்டி கூட்டணி எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இவங்க எல்லாம் இங்க வராங்கன்னா அதே கேள்வி இங்கேயும் எழும் இல்லையா? இல்ல இங்க விலை கொடுத்து இவர் வாங்கல. இப்போ அதாவது இங்க வர்றவங்க எல்லாருமே விலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வருகிறார். இன்னைக்கு விலை ஒன்றும் இவர் கொடுக்கல. நமக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும் நம்பிக்கையில பெரும்பாலானோர் வர்றாங்கன்னு சொல்லி பேசுறாங்க. அதுதான் உண்மைன்னு நானும் நினைக்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் வந்து கடைசியில என்ன ஆகும்? கட்சி வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல கழிச்சு என்ன பேசுவோம் நம்ம?
சரி, நீங்க வந்து திராவிட கட்சிகள் காலத்துல லஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. உங்கள நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். இப்ப உங்க கட்சியிலயும் அதே லஞ்சம் இருந்ததுன்னா நாங்க எங்க போய் நிப்போம்? அப்ப தாவேகாவும், திமுகவும் இந்த விஷயத்துல ஒண்ணுன்னா, திமுக வந்து சொன்ன அத்தனை புரட்சிகரமான திட்டங்கள் மாரி நீங்க கொண்டு வாங்க. அவங்க நான் முதல்வன் கொண்டு வந்தாங்க. புதுமை பெண் கொண்டு வந்தாங்க. வரிசையா சொல்லிட்டே போலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு குடுத்தாங்க. பள்ளிக்கூட சிறார்களுக்கு வந்து குடுத்தாங்க. இது மாரி நீங்க என்ன செய்ய போறீங்க? சிங்கப்பெண்ங்கிறது என்ன? ஜெயலலிதா ஏற்கனவே பண்ண இந்த லேபிள் ஒட்டுறதுங்கிறதுல இவங்க ரொம்ப மன்னர்களா இருக்காங்க. இன்னொன்னு நான் முதல்வன்ங்கிற அந்த பேர மாத்த வேண்டிய தேவை என்ன வந்தது? அந்த பேருக்கு உள்ள ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து இவங்க ஸ்கில் டெவலப்மென்ட் புரோகிராம்னு வச்சிருக்காங்களே, அதுக்கு வந்து கிடைக்குமா? இப்ப இதுல நீங்க அமெரிக்காவுல பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து டீ ஷர்ட் இருக்குல்ல, அந்த டீ ஷர்ட்ல வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஃபியூச்சர் பிரசிடென்ட் ஆஃப் தி யுஎஸ். அமெரிக்காவின் எதிர்கால அதிபர் அப்படின்னு சொல்லி அந்த இதை ஒட்டியிருப்பாங்க. குழந்தைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதை போட்டுக்கிட்டு போகும்போது, நான் தான் அடுத்த அதிபர் அப்படின்னு சொல்லி. என்னுடைய நண்பர் ஜூனியர் ஐஏஎஸ் ஆஃபீசர் வந்து இதுல இருந்தாரு. ஹார்வர்ட்ல படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய பட்டமேற்படிப்பு விழாவுக்கு நான் போயிருந்தேன். அவரோட பையன் என்கிட்ட வந்து அந்நேரம் அவனுக்கு வந்து ஒரு 7 வயசு இருக்கும். அவன் ஒரு காகிள்ஸ் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சொன்னா, "என்னைய மாரி கூலிங் கிளாஸ் தான் இந்த ஒபாமாவும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் எதுக்கு ஒயிட் ஹவுஸ்ல உட்கார்ந்திருக்கணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் தான் சின்ன குழந்தைகிட்ட. அதே மாரி நான் முதல்வன்ங்கிற திட்டமே வந்து அந்த இவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஊக்கத்த குடுக்கும். அந்த ஸ்கில் டெவலப்மென்ட் மாத்துறது வந்து ரொம்ப அவ்வளவு இன்டெலிஜென்ட் எக்சர்சைஸ் கிடையாது. ஆனா இது மாரி பண்றாங்க. இதே மாரி பண்ணிக்கிட்டே போனாங்கன்னா, இவங்களுடைய திமுகவுடைய திட்டங்களுடைய பெயரெல்லாம் மாத்திக்கிட்டு போனாங்கன்னா, அது வந்து மக்கள் மனசுல வந்து அ பரவலாக மக்கள் மனதிடம் சென்று சேர்க்கப்படும். யார் யாரெல்லாம் இத வந்து நல்லது இல்லன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க சென்று சேர்ப்பார்கள். அந்த அதிருப்தி மக்கள்ட்ட வரும். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த ஆட்சி வந்து லஞ்ச ஊழல் இல்லாம இன்னும் 4 வருஷம் நடக்கும். அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அப்படி நடந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா மகிழ்ச்சி. ஆனா அப்படி நடக்குங்கிற நம்பிக்கைய இந்த கட்சியில ஏற்கனவே உள்ளவங்கள்ல மேல பாலியல் குற்றச்சாட்டு வருது. ஏற்கனவே உள்ளவங்க மேல இந்த மாரி இது வாங்குறாங்க, பணம் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்கற குற்றச்சாட்டு வருது. புதுசா வர்றவங்க எல்லாருமே இவர்களால் லஞ்ச ஊழல் பேர்வழியில் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள். அவங்க புதுசா வர்றாங்க. அப்ப இந்த கட்சியில எங்க நேர்மை இருக்க போகுது? இவங்களுடைய ஆட்சியில கொஞ்ச நாள்ல. மறுபடியும் சொல்றேன் அப்படி எல்லாம் மீறி விஜய் நேர்மையான ஆட்சி நடத்தினார்னா, என் ஓட்டு விஜய்க்கு தான். நேர்மையான ஆட்சி நடத்தினார்னா சந்தேகம் இல்லாம என் ஓட்டு விஜய்க்கு தான். ஆனா நேர்மையான ஆட்சிங்கிறது எப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சியா இருக்கணும்? நாங்க சொல்லுவோம் இதுல ஐஏஎஸ்ல சொல்லிக் குடுப்பாங்க. ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டி இஸ் நாட் த ஒன்லி இன்டெகிரிட்டி. அதாவது பண விஷயத்தில் நேர்மையாக இருப்பது மட்டும் ஒரு மனிதனை முழு நேர்மை உள்ளவனாக ஆக்காது. வேற என்ன வேணும்? சோசியல் இவெண்ட்ல, சோசியல் சர்க்கிள்ல வந்து நேர்மையா இருக்கணும். பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய வாய்ப்புகள் பறிபோக கூடாது. இதையெல்லாம் சேர்த்து வச்சு செய்யறவங்க தான் முழு நேர்மை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட நேர்மையை விஜய் காமிச்சார்னா நிச்சயமா வரவேற்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜக இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. கழகங்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு பாஜக பேசும்போது, நாமெல்லாம் என்ன நெனச்சோம்னா, திமுக, அதிமுகவ காலி பண்ணிட்டு பாஜக வந்து ஆட்சியில உட்காருவாங்கன்னு நெனைக்கிறோம். இன்னைக்கு பாஜக தன்னுடைய கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படிங்கிற கனவ விஜய் மூலமா நிறைவேத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணுதே. உங்களுடைய கருத்து? இல்ல அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுச்சு. பிஜேபி லேவலோட போய் விருட்டின ஆட்சிய பிடிக்க முடியாது. கமல்ஹாசன் அனுப்பி பார்த்தாங்க. ஆமா, கமல்ஹாசன் அவங்க அனுப்புனது தான். அன்னைக்கு அவருக்கு முழு ஆதரவு இருந்தது. அவங்களுடைய முழு ஆதரவு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் புத்திசாலி. இங்க வந்து இந்த இந்த பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு திமுக பக்கம் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு கமல்ஹாசன் என்கிற அரசியல்வாதி எங்க இருக்கிறார்? எங்கேயுமே கிடையாது. சில பத்திரிகை அறிக்கைகள் வந்து விட்டு இருக்காரு. அது தவிர ஒண்ணும் கிடையாது. தன்னலத்தை பார்த்து தன்னுடைய கட்சியை ஏறக்குறைய காலாவதியாக்கி விட்டு சென்று விட்டார். அவர வச்சு முடியல. அடுத்து வந்து அண்ணாமலை பிஜேபியில இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. நான் தனியா போறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர தனியா போட்டுருக்காங்க. ஏன்னா இவர் வந்து அமித்ஷா வந்து உத்தரவு கொடுத்திருக்காரு பார்ட்டிக்கு. அண்ணாமலை எதிர்த்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னு உத்தரவு கொடுத்திருக்காரு. அது எதை காட்டுது? அவர் மூலமா பண்ணலாமா? இவரு விஜய் வந்து இது பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நமக்கு மீறின புள்ளையா இவர் ஆயிட்டாருன்னா, அந்த செக் வைக்கிறதுக்கு இப்ப அண்ணாமலை. அப்ப இவங்க நேரடியா வரமாட்டாங்க. ஆனா இவங்களுடைய அஜெண்டா இன்னைக்கு ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு உண்மை என்னன்னா, திமுக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமலே இருந்தாங்கன்னு நான் சொல்லல. அவங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு உள்ள அரசியல் சட்டத்துப்படி ஒரு ஒன்றிய அரசு, மாநில அரசுகளுக்கு இடையில உள்ள உறவுகள்ல சில காம்ப்ரமைசஸ் வந்து மாநில அரசுகள் செய்யறது தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட காம்ப்ரமைஸ்ல இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அடிப்படை கொள்கைகள், அதாவது இவங்க திராவிட சித்தாந்தம்னு சொல்றது, கம்யூனிஸ்டுகள் வந்து பொது உடைமை சித்தாந்தம் சொல்றது என்னன்னா, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். இது வந்து ஒரு அடிப்படை கொள்கை. The last man in the queue should be attended to. இது கியூ வரிசையில் கடைசியில் நிற்பவருக்கும் முதல் உரிமை கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேண்டும்.
இது எல்லாமே வந்து இவங்க பேசுறது, செயல்படுத்துறது. ஏன்னா இதை செயல்படுத்தாம இவங்களுக்கு வந்து ஆட்சியில் வந்து இருக்க முடியாது. இவங்க இதை நம்புறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆஸ் அ பாலிசி மேட்டர் இதை நம்புறாங்க. இந்த நம்பிக்கை வந்து பிஜேபியுடைய அடிப்படை நம்பிக்கைக்கு விரோதமானது. வருணாசிரம கொள்கையை ஆதரிப்பவர்கள் தான் பிஜேபியினர். ஏன்னா அவங்களுடைய பேரண்ட் பாடி ஆர்எஸ்எஸ். ஒரு மேல் ஜாதியை சேர்ந்த ஒருவர் தான் இந்தியாவை ஆள வேண்டும் அப்படின்னு ரொம்ப உறுதியான நம்பிக்கை உள்ளவங்க அதை சொல்லியிருக்காங்க அவங்களுடைய டிக்ளரேஷன்ல. அப்போ இவங்களுக்கு திமுகவை காலி பண்றதுங்கிறது வந்து ஃபைனல் ஸ்டெப் கிடையாது. திமுகவை காலி பண்றது மூலம் இவங்க சொல்ற அந்த திராவிட சித்தாந்தத்தை காலி பண்ணிடணும். அதான் இவங்களுடைய ஃபைனல் ஸ்டெப். அதுக்காக வேண்டி உழைக்கிறாங்க. அதனால அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பிஜேபி மூலமா அதை சாதிக்க முடியலையா, விஜய் மூலமா சாதிச்சு போறோம். விஜய் அதிகமா சொல்றாரா, அண்ணாமலையை கொண்டு வர்றோம். அண்ணாமலை நம்ம கையை மீறி போறாரா, இன்னொரு சின்னமலையை கொண்டு வர்றோம். கொண்டு வருவாங்க. they will create. That's what they will do. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர். வணக்கம்.